ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்ரவுண்டே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு இனாகல் சர்வீஸில் தான் இருக்கும். எஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, வேசர்பாடியில் புதுசாக லான்ச் ஆகிருக்க பேட்ரி பஸ் கூடிய டிப்போவில் தாங்க பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா June 30. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பேட்ரி பஸ்ஸஸை லான்ச் பண்ணிக்கிறாங்க பப்ளிக் யூஸுக்காக எம்டிசிலேருந்து. ஸோ இந்த பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் அவர்கள் MK ஸ்டாலின் அவர்கள் தான் இனாகல் பண்ணாங்க. ஸோ அதோடைய கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்து வந்துருங்க ஃபஸ்ட்டு. திராவிட மாடல் ஆட்சியின் இயல்பு அதன் அடிப்படையில் நவீன சுற்றுச்சூழலுக்கு உகந்த அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இனாகல் பண்ணிக்கிறாங்க. ஸோ 120 பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஏசி பஸ்ஸஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேட்ரி பஸ்ஸுக்குரிய டிப்போ பார்த்தீங்கன்னா வேசர்பாடியில் புதுசாக கட்டியிருந்தாங்க. ஸோ அது ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தாங்க பின்னாடி எல்லாமே பஸ்ஸஸாக இருக்கும், பின்னாடி ஆகட்டும் இங்கே ஆகட்டும். ஸோ எல்லாருமே அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ நிறைய ரூட்டில் கொடுத்துருக்காங்க. எந்த ரூட்டில் போகுது, பஸ் வைஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் வைஸ் எப்படி இருக்குது, ட்ராவல் எப்படி இருக்குது, இதில் என்ன புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அமல்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் மற்ற பஸ்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, சீட் வைஸ் எப்படி இருக்குது, உள்ள அமல்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ். ஸோ எல்லாமே இதை டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஒரு சூப்பராக ஒரு பஸ்ஸை பார்த்துலாம். ஸோ பஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாலை மாட்டி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம பிடிச்ச பஸ், நம்ம பிடிச்ச ரூட் எந்த ரூட்டில் போகிறோமோ அதோடைய இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்துட்டு ரூட் எப்படி இருக்குது, டிக்கெட் ஃபேர் என்ன, எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ இதுதான் நம்ம பஸ்ஸோடைய டிரைவர் கேபின். நல்லா சூப்பராக கான்சியஸாக இருக்குதுங்க. அதே மாதிரி இது ஒரு ஆட்டோமேட்டிக் டைப் பஸ் தாங்க. அண்ட் மேனுவல்ஸ் இங்கே இருக்குங்க. ஸோ நல்லாவே இருக்குது. இவர் தான் நம்ம டிரைவர் அண்ணா. ஹாய் சொல்கிறீங்கண்ணா. ஹாய்ண்ணா. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃப்ளோருக்குரிய பஸ்ஸஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீப் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆனால் தான் ரன் ஆகும். ஸோ அதனால தான் அந்த பீப் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அண்ட் எல்லா பஸ்ஸஸ்லையும் ஒட்டுற மாதிரி இங்கேயும் ஒரு திருக்குறள் ஓட்டிக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் ஒரு திருக்குறள் ஓட்டுறாங்க. ஸோ அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா விஒய்கேனா வேசர்பாடி டிப்போவுடைய பஸ் கோடுங்க. அண்ட் இந்த பஸ் 18A பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்த்து கேமரா, உள்ள CCTV ஒர்க் ஆகுங்க. ஸோ அவங்க எல்லாமே தெரியும். அண்ட் இது கீர் டைப்புங்க, ரிவர்ஸ் N Dன்னு. இது அப்படியே டிரைவர் கேபினுங்க. ஸோ இங்கே எல்லாமே கனெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் சீட் வைஸ் இப்படி தாங்க இருக்குது. ஸோ ப்ளூ கலர் அண்ட் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பஸ்ஸிலே இப்போ புதுசாக MTC பஸ்லேயே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க, நார்மல் USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க.
என்னடா இந்த கிரே கலரில் பஸ் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது டிசேபிள் பர்சன் மட்டும் உட்காந்துக்கான சீட்ஸுங்க. ஸோ சப்போஸ் டிசேபிள் பர்சன்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த கிரே கலர் சீட்ஸ் அவங்களுக்காக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் எல்லா சீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கை பிடிக்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி பஸ்ஸில் சிசிடிவிங்க இந்த பார்த்தீங்களா, இங்கே ஒரு சிசிடிவி கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு சிசிடிவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டிரைவர் நம்ம வண்டி ஓட்டும் போது ஏதாச்சும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இங்கே சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபேன் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் எய்டு, ஸோ எமர்ஜென்சி ஹேமரு, SOS பட்டனு அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா டிசேபிள் பர்சனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஃபீச்சர்ஸ்னு அப்புறமா சொல்கிறேங்க. ஸோ இங்கே அப்படியே ஏறும் போது பார்த்தீங்கன்னா 2+2 கான்ஃபிகரேஷன் தான் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் மட்டும் சென்டரில் ஒரு சீட், அவங்களுக்கு செப்பரேட்டாக சீட் பெல்ட்டு, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராகவே பெருசாகவே இருக்குங்க. அண்ட் ஹேண்டில்ஸில் பார்த்தா ஸ்விட்ச்னு அவங்களுடைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பேப்பர் வேணால் எடுத்துகிட்டு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸோடைய லோகோஸ் ஒட்டிப்பாங்க MTCல. அண்ட் உள்ளே சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வீல் சேரில் வரவங்களுக்காக இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இது இப்படி பிடிச்சிட்டு இப்படி தூக்குனிங்கன்னா அது வீல் சேராக வந்து இங்கே மடங்கி ரோட்டில் வருங்க. ஸோ அழகாக நம்ம இப்படி ஏற்றிட்டு உள்ளே உட்கார வச்சு அங்கே லாக் பண்ணிக்கலாங்க. இந்த பஸ்ஸோடைய ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துலாமாங்க. ஸோ இந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்ரி பஸ்ஸில் ஆப்ரேட் ஆகும். பேட்ரியில் ஆப்ரேட் ஆகிற பஸ்ஸுங்க, இந்த பெட்ரோல் டீசல் கிடையாது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதனால் பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க க்ரீன் கலர் போர்ட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் யூஸஸ்க்கு வந்தால் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் போர்டு தாங்க. க்ரீன் கலர் போர்ட் மீன்ஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு இண்டிகேட் ஆகும், பைக்கில் ஆகட்டும் கார்லேயே ஆகட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெஜிஸ்ட்ரேஷன் பஸ் தாங்க. அண்ட் சில பஸ் அங்கே 1-2 பஸ்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் அதுவும் மக்கள் பயன்பாட்டுக்கு வருங்க. அண்ட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கரெக்டாக பார்க் பண்ணி அந்த லெவலாக. அண்ட் எல்லா பஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மாலையாகவே போட்டிருக்காங்க. அண்ட் சில முக்கியமான ரூட்டுக்கும் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இது 164 எலக்ட்ரிக் பஸ்னால பார்த்தீங்கன்னா 164E புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பெரம்பூர்லேருந்து மணலி போகுது. இது 2B கனதாஸ் நகர்லேருந்து அண்ணா ஸ்கொயர் பீச்சுக்கு போகிற பஸ்ஸு. இது 18A. இந்த பஸ்ஸு ஒரு முக்கியமான பஸ் சொல்லாங்க, ஏன்னா பாரிஸ்லேருந்து கிளாம்பாக்கம் கனெக்ட் வந்து. ஸோ கிளாம்பாக்கத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. இப்போ இந்த பஸ்ஸோடைய ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸில் வந்து என்ன மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா லோ ஃப்ளோராக தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கீழே இருக்கிற அந்த லென்த்தை பார்த்தாலே தெரியும், கம்மியான லென்த்தில் தான் இருக்கும். அதுதான் வந்து லோ ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதே வந்து மழை காலங்களில் ஃப்ளட்டு வர டைம்லேயோ இல்லை ஒரு ஹைட்டான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குற டைம்லேயோ நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த பஸ்ஸை ஏற்றி இறக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சைரஸ் ஆயிடுதுப்பா. ஒரு பக்கம் தாண்டி இன்னொரு பக்கம் ஏடாக இருந்தால் கூட அந்த மாதிரி ரோட்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ரோட்ஸையும் சூப்பராக ஆப்ரேட் பண்ணலாம். அது வந்து டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் மட்டும் டில்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பஸ்ஸு கீழே இறக்கி மேலே ஏற்றுறது. பாருங்க, அப்படியே மேலே ஏறுது. ஸோ இப்போ டோட்டலாக அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், ஹெவியாகவே நம்மளுக்கு நல்லாவே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தரையோட தரைக்கிட்ட வரைக்கும் வருது. ஸோ அதனால் வயசான பேசஞ்சர்ஸ் தாராளமாக கம்ஃபர்டபுளாகவே இந்த பஸ்ஸில் ஏறலாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி பண்ணுதுன்னு. ஸோ தரையோட தரை ஒட்டுது, ஒரு பக்கம் டில்ட் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வயசான பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக இது யூஸ் ஆகுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பாயிண்ட்னு இப்போ பார்க்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் நம்ம டிரைவர் அண்ணாவுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்து வந்துடலாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை பற்றி நிறைய சொல்கிறாரு. ஸோ அதை ஃபஸ்ட்டு கேட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுனா இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மெயின் சுவிட்சு தான். ஓகேண்ணா. சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோன்னா கேஸ் லைட் இருக்குது பார்த்தீங்களா, தெரிஞ்சு ஆஃப் ஆனதுக்கப்புறம் சாவி ஆன் பண்ணணும். சாவி ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட் எல்லா லைட்டும் இருக்கு ஆஃப் ஆகும். ஆஃப் ஆனதுக்கப்புறமா
பிரேக் பண்ண லைட்டாக ப்ரெஸ் பண்ணின்னு கீ போட்டு விட்டுருணும். ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆகும். ஆயிடுச்சா? 2 செகண்ட். சரி ரைட். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான்ல, எந்த சவுண்டெல்லாம் வராது. சவுண்ட்லாம் எதுவுமே ஓடுது. பேட்டரி ஓடுற சவுண்ட் மட்டும். அதுக்கு எதுவுமே பேக்கில் தான் கேட்கும். ஓகே ரைட். இல்லைங்களா? டோர் க்ளோஸ் பண்ண சவுண்ட் அதிகமாக இருக்குது. டோரை க்ளோஸ் பண்ணு. ஓகேண்ணா. இப்போ உங்கள் பேர் என்ன? சி சுரேஷ். ஓகேண்ணா. எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? ஒரு 15 வருஷமாக இருக்கும். ஓகே. அப்போல்லாம் டீசல் வண்டி தான் ஓட்டியிருக்கீங்க? டீசல் தான் ஓட்டி. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் வண்டி இப்போ ஓட்ட போகிறீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்களா? ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து ஒரு 15 நாள் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஓகே. கொடுத்து எல்லா இந்த சுவிட்ச் ஆப்ரேட்டிங் பண்ணுறது, வண்டி எப்படி ஓட்டணும், பஸ் ஸ்டாப்பில் எப்படி நிப்பாட்டணும், எல்லா ஃபெசிலிட்டி, இந்த சுவிட்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து மாற்றுத்திறனாளிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதியோர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஹைட்டு கம்மி, ஏறுறது ஹைட்டு கம்மியாக இருக்கும். முதியோர்கள் வயசானவங்கலாம் வந்து ஏறி இறங்க ஈஸியாக இருக்கும். மாற்றுத்திறனாளியாக வண்டி டவுன் பண்ணிப்பாங்க, டவுன் பண்ணி ஏற்றலாம். அவங்க வண்டி சாய்க்கலாம், வண்டி சாய்க்கலாம், வண்டி சாய்ச்சி வீல் சேரில் அவங்க அப்படி உள்ளே கொண்டு வரலாம். அந்த ஃபெசிலிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து யாருடைய மெயின்டெனன்ஸில் வருது இந்த பஸ்ஸு? இங்கே வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க சார். ஓகே. உங்களை வந்து அப்படி கான்டாக்டில் எடுத்திருக்காங்க? ஆமாம், கான்டாக்ட். இனிமேல் வந்து நீங்கள் தான் வந்து பஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறீங்க? ஆமாம் சார். இந்த பஸ் பொறுப்பு நீங்கள் தான். ஆமாம் சார். டீசல் ஓட்டிட்டு எலக்ட்ரிக் பஸ் ஓட்டுறதுக்கு இப்படி வித்தியாசமாக இருக்கு. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? கார் வந்து கார் ஓட்டிருக்கோம் நார்மலாக. இது பெரிய கார். ஆமாம், அதே தான் சேம், வேறு ஒன்றும் இல்லை. கார்லேயே பெரிய கார், கவனமாக ஓட்டணும். அந்த பஸ் நார்மல் பஸ்ஸை விட 2 அடி அதிகம், அகலம் அதிகம். அதனால் பார்த்து திரும்பும் போது கவனமாக பார்த்து திரும்பணும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுறது தான் ரொம்ப மெயின். பவரும் ஜாஸ்தி தானே இந்த வண்டி. நீங்க டீசல் அந்த ஓட்டிட்டு நீ அது ஓட்டுறதுக்கு இது ஓட்டுறதுக்கு வித்தியாசம் நிறைய. பவர் ரொம்ப ஜாஸ்தி, பவர் அதிகமாக இருக்குது. அது பவர் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவோம். இவ்வளோ ஸ்பீட் தான் போகணும் அப்படின்னு ரிச்சிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்பீடு வந்து நார்மல் கொண்டு வந்துடுவாங்க. அதே போல் நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் வந்து தண்ணி தேங்குறதுலாம் நடக்கும். அப்போல்லாம் வந்து எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லியிருக்காங்க சார், சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட தண்ணி வந்து இப்போ நம்மளுக்கு முட்டியல் வந்தால் நம்மளே இறங்கி போவோம். அதுக்கு மேலே நம்ம இறங்கி போவோம், சங்கோச்சப்படுவோம். அந்த மாதிரி தண்ணி குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தால் போகலாம். இந்த டயருக்கு மேலே வராமல் வண்டி போகக்கூடாது. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நன்றி நன்றி நன்றி. அப்படியே எங்கள் அண்ணன் அவரு தம்பி அவங்க சேர்த்து எடுக்கும்போது அவர் சைடில் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நீங்கள் டிரைவர் அண்ணாவுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம டிரைவர் அண்ணாவே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பஸ்ஸு எப்படி ஆன் பண்ணணும், ஸோ என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்விட்ச் கம்பெனிலேருந்து, ஸோ எப்படியெல்லாம் பஸ் ஆப்ரேட் பண்ணணும், மழை டைமில் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பஸ்ஸோடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்னென்னு நம்ம டிரைவர் அண்ணா தெளிவாக கொடுத்துருப்பாரு. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அவ்வளோ நல்லா உள்ள ஒர்க் பண்ணுறவங்க டிரைவர் ஆகட்டும், கண்டக்டர்ஸ் ஆகட்டும், ஸோ நல்லாவே நல்லா ஜாலியாகவே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாலாம் இல்லைங்க. ஸோ உள்ளே போனால் சீரியஸாகவே நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. வீடியோ எடுக்க சொன்னால் இதை எடுங்க அதை எடுங்க, ஸோ இங்கே காமிங்க அங்கே காமிங்க, நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ டிரைவரை நான் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட்டில் வந்து இப்போ கான்ட்ராக்டாக இந்த பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்காகவே தனியாக கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் மெத்தடில் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் அதே முறையில் தான் இந்த பஸ்ஸுக்கு வந்துடுறாரு. அவர் சொல்லியிருப்பார் இது ஒரு காரு தான், ஆக்சுவலாக ஒரு பெரிய காரு. ஸோ லெஃப்ட்டு ரைட் திரும்பும்போது பார்த்து திரும்பினா போதும், இந்த பஸ்ஸில் எந்த விதமான குறை இல்லைன்னு. ஸோ அதே ஏற்ற மாதிரி தான் பஸ்ஸஸும் இருக்குது. சரி பார்க்கலாங்க. ஸோ ஒன்றா இந்த பஸ்ஸஸ் பற்றி பேசலாம். சரி, நிறையா இருக்குங்க இந்த பஸ்ஸு. மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக கூட வரலாங்க, பட் ஒரு சூப்பராக இன்ஃபர்மேட்டிவான விலாகாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க எதனால் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் இல்லாமல் ப்ரைவேட்லேருந்து கான்ட்ராக்ட் எடுத்துனா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் எம்டிசி சொல்லப்போனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசுங்க. ஸோ ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், இங்கே டிப்போவில் ஒர்க் பண்ணுறவங்க ஆகட்டும், டிரைவர் ஆகட்டும், கண்டக்டர் ஆகட்டும், ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது புதுசுங்க. கவர்மெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது டைப் ஆஃப் பஸ்ஸஸ் தாங்க எலக்ட்ரிக் பஸ்ஸு. பட் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ரன் ஆகிட்டு தாங்க இருக்குது. அசோக் லேனில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக அதில் ப்ரைவேட் பஸ்ஸஸ் கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக்லேயே. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸ் பற்றி தெரியுங்க. ஸோ சப்போஸ் ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணி சரி பண்ணலாம், ஸோ எப்படிலாம் ரன் பண்ணலாம், எப்படி ஆப்ரேட் பண்ணால் எல்லாமே தெரியுங்க. ஸோ அதனால தான் ப்ரைவேட்லேருந்து நிறைய பேரை கான்ட்ராக்ட் முறையில் எடுத்திருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் தான், ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸ் கொஞ்சம் இவங்களுக்கு நாலேஜ் இருக்கனால பார்த்திங்கன்னா இவங்களால ஒரு பஸ் நின்றா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியுங்க. ஸோ அதனால தான் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட் கான்ட்ராக்ட் மெத்தடில் ப்ரைவேட்லேருந்து மெம்பர்ஸ் ஆள் எடுத்திருக்காங்க. இந்த பஸ் டிப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரெடி பண்ண பஸ் டிப்போங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு க்ளீன் பண்ணுறதுக்கு
இந்த இடத்துல பஸ் பே வச்சுருக்காங்க. ஸோ இதில் போனீங்கன்னா பஸ் க்ளீன் ஆகும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்ரி பஸ்னால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு சார்ஜ் போடுற இடம் இங்கே இருக்குங்க. ஸோ எல்லா பஸ்ஸுக்கும் பேட்ரி பஸ்ஸுக்கு இந்த வேசர்பாட் டிப்போ கொடுத்தனால பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சார்ஜ் போட்டுக்கலாங்க. ஸோ பஸ்ஸு ஒரு அங்கே ஹோல்டர் மாதிரி பார்த்தீங்களா, அதை எடுத்து பஸ்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா பஸ்ஸு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் பஸ்ஸு இங்கே நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இப்போதைக்கு நான் ஏசி பஸ்ஸஸை மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏசி பஸ் எப்படி இருக்குது, மற்ற எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எந்த ரூட்டில் நிறையா விட்ருக்காங்க, ஸோ எந்தெந்த ரூட்டில் போகுது எல்லாமே நம்ம பொறுமையாக இந்த vlogல பார்க்கலாங்க. ஓ 2 இடத்துல ஃப்ளாக் பாயிண்ட் ப்ரோ, 2. பாஸ்வேர்ட்லாம் இருக்கு. பஸ் நம்பர் காட்டாதீங்க. பஸ் நம்பர் தான் போடுறாங்க. பஸ் நம்பரா? 4385. கண்ணுக்குள்ள விட்டுறாதா கேமரா, நியாயம் பண்ணுறாங்க. யாரா மைக்க வாய்க்குள்ள வருது? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சார்ஜ் எப்படி போடணும், ஸோ எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு. அண்ட் சார்ஜ் போடணும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் சவுண்டு பார்த்தீங்களா, ஸோ அது போட்டால் ஆன் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சார்ஜ் ஏறுதுன்னு. ஸோ 2 ஃப்ளக் பாயிண்ட்டுங்க, இந்த ஃப்ளக் பாயிண்ட்டும் அந்த ஃப்ளக் பாயிண்ட்டும் ஒரு சார்ஜர் இருக்குங்க. ஸோ ரெண்டுமே அந்த பஸ்ஸில் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அதனால தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த 2 பேர். ஸோ அந்த 2 கனெக்ட் பண்ணால் அதில் தெரிஞ்சிடுவாங்க. டிஸ்பிளேயில் வந்துட்டு பஸ் நம்பர் போடணும். ஸோ 4385 போட்டுதா, ஸோ அந்த மாதிரி பஸ் நம்பர் போட்டோன்னே பஸ் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் ஏறும்னு ஸோ அது டீட்டெயிலாக அது ஸ்க்ரீனில் காமிச்சிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க இது சார்ஜ் போடுறதுலாம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. ஸோ இப்போ தான் கவர்மெண்ட் வரதுனால பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுறாங்க. ஸோ போக போக வந்துட்டு இவங்க எல்லாமே பிக்கப் ஆயிடுவாங்க. ஸோ புதுசுனால பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸோடைய சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பஸ்ஸில் மேக்ஸிமமாக 240 கிலோவாட்ஸ் வரைக்கும் சார்ஜ் கொடுக்குங்க. ஸோ அதோடைய டிஸ்பிளே இங்கே இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணோடனே எவ்வளோ சார்ஜ் காட்டுங்க. அண்ட் இங்கே நிற்கிற பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் 300 கிலோமீட்டர் ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம சென்னை கண்டிஷனில் டிராஃபிக் ஆகட்டும், இந்த டில்ட் பண்ணி ஏற்றி இறக்குறதெல்லாம் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 200 to 250 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே ரன் ஆகுங்க. ஏன்னா அந்த டில்ட் பண்ணுறதாகட்டும், சைடு சாய்க்கிறதாகட்டும், ஸோ மேலேக்கு இந்த கீழே இருக்க லோ ஃப்ளோர்லாம் ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா அது பேட்டரியில் தான் வலிச்சிக்கும். அதே மாதிரி நம்ம சென்னை டிராஃபிக் பற்றி தெரியும். ஸோ பீக் ஹவர்ஸில் டிராஃபிக் ரொம்ப பார்த்தீங்கன்னா பிரேக் அழுத்தி ஆக்சிலேட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டரி கொஞ்சம் அதிகமாக வலிக்கும். ஸோ அதனால் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் 200 to 250 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக இந்த பஸ்ஸஸ் எல்லாமே ஓடுங்க. இந்த பஸ்ஸோடைய யார் பில்ட் பண்ணிக்கிறா பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டோடைய ஸ்விட்ச் தாங்க பில்ட் பண்ணியிருக்கு இந்த எல்லா பஸ்ஸும். ஸோ இந்த பஸ் ஆகட்டும், அது இங்கே இருக்கிற எல்லா பஸ் ஆகட்டும் அசோக் லேலாண்டோடைய ஸ்விட்ச் தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதில் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சோடைய EIV12. ஸோ இதாங்க பஸ்ஸோடைய மாடல் நம்பரு. EIV12 தான் பஸ்ஸோடைய மாடல் நம்பரு. அண்ட் பஸ்ஸோடைய சார்ஜிங் பாயிண்ட் இங்கே இருக்குங்க. ஸோ பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ ஃப்ளோர்னால பார்த்தீங்கன்னா பஸ்ஸோடைய இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருக்காது, ஸோ பேக்கில் இருக்கும். அண்ட் பேக்கில் தான் பேட்டரினால பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தாங்க. அண்ட் தெளிவாக அங்கேயே கொடுத்துருப்பாங்க தாழ்தலை மின் பேருந்து. ஸோ லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ் தாங்க தமிழில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒவ்வொரு பஸ்ஸஸாக ரூட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்குது. அங்கே பாருங்கள், ஒரு பஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல, இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது செமையான ஒரு லுக்கில் இருக்குங்க. கலர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா MTCலே இந்த கலர் ஓடிட்டுருக்கு. நம்ம டீசல் வேரியன்ட் அசோக் லேலாண்ட் பஸ்ஸஸ் இதே லைப்ரரியோட ஓடிட்டுருக்கு. அதே லைப்ரரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் என்ன ஃபேரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்ன கேட்டகரியில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், டீசலில் ஓடுதா இல்லை வந்து டீலக்ஸ் கேட்டகரியில் ஓடுதா இல்லை ஒயிட் போர்ட் பஸ்ஸாக ஓடுதான்னு நிறைய டவுட் இருக்கும். அதை நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், இந்த பஸ்ஸு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். 164E பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகுதுங்க. பெரம்பூர்லேருந்து மணலி போகிற பஸ் நம்ம இதில் இங்கேருந்து பெரம்பூர் வரைக்கும் இதில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே ஏறிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காண்ணா காஷிக்கு நோரு
சொன்னல அந்த பட்டன் சிஸ்டம் தான் நியூட்ரல்ல இருந்து இப்போ டிரைவ் மோடுக்கு வந்தாச்சு. ஓகே. வெளியே திரும்ப வச்சு வேகம் வேண்டாம் பார்த்துக்கிறேன். For the first time டிக்கெட் மட்டும் கொடுத்துருங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸை நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆன் ரோட் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த பிரிட்ஜ்ல இருந்து அப்படி வர முடியாது. ஸோ நம்ம எம்டிசி பஸ்ஸோடைய எலக்ட்ரிக் பஸ் டிக்கெட் ஃபேர் என்னென்னு பார்த்துலாங்க. ஸோ எம்கேபி நகர்லேருந்து பஸ் டிப்போ எம்கேபி நகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்கே நகர்லேருந்து பெரம்பூர் வரைக்கும் ஒருத்தருக்கு 17 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலி நம்ம எம்கேபி நகர் பஸ் டிப்போ, அதாவது வேசர்பாடி பஸ் டிப்போலேருந்து நம்மளுடைய சென்னையுடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பஸ் டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க. ஸோ டிபார்ச்சர் ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் கேட்டகரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ டீலக்ஸ் கேட்டகரினா பார்த்தீங்கன்னா எம்கேபி நகர்லேருந்து பெரம்பூர் வரைக்கும் 17 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் டிக்கெட் ஃபேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிபே ஒர்க் ஆகும், கேஷ் கொடுத்து எடுத்துக்கலாம். அண்ட் என்சிஎம்சி கார்டு இல்லை ஸ்மார்ட் கார்டு, ஸோ அதை யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. அண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்வப்பட்டு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ்ஸு செம்ம க்ரௌட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே பஸ்ஸு ஃபுல்லாக தாங்க போகுது, ஜாம் பேக் தான். அண்ட் இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ பஸ் அந்த ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்குதா இல்லையான்னு. கிளம்பும்போது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அம்பேத்கர் காலேஜ் தான் காலேஜ் இருந்தீங்க. ஸோ நம்ம பேட்டரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பழைய லோ ஃப்ளோர் டெக் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் இல்லைன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வென்டிலேஷனுக்காக பின்னாடி எல்லாம் விண்டோஸ் கொடுத்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ பஸ்ஸு ஜாம் பேக்டுங்க. ஸோ பஸ்ஸு ஃபுல்லாக தாங்க போகுது, பார்த்துக்கலாங்க. ஸோ பஸ்ஸு ஃபுல்லாக ஜாம் பேக்ட் ஆகி பஸ்ஸு இழுக்குதா இல்லை ஸோ எப்படிலாம் போகுது. பஸ் ஓட்டும் போது ஆகட்டும் டிரைவர் ஆனால் கம்பல்சரியாக சீட் பெல்ட் போட்டுருணுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணாவும் நல்லா கரெக்டாக சீட் பெல்ட் போட்டு தான் பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு அந்த பக்கம் ஆடு மனைக்கு இல்லை ஏரிக்கிற வழியாக போகும். என்ன சொல்கிறேன், ஜீவா வழியாக போகுதா? ஜீவாலி போயிடுமா? ஜீவால் நிற்குமா? ஜீவாலி நிற்காது, அந்த வழியாக தான். ஃபுல் கெப்பாசிட்டி வண்டி ஃபுல் லோடில் போயிட்டு இருக்கு. ஆனால் நல்லாவே ஆப்ரேட் ஆகுது. நாங்கள் பார்த்தீங்களா பஸ் புது 46G வேறு ரூட்டில் வந்து போகிறாங்க போ. பஸ் பாருங்க C64 எங்கள் ரூட் பஸ் தான், மூலப்படம். ப்ரோ அவர் இனாகிரேட் பண்ண உடனே ஒரு பஸ் வெளில வந்துச்சுல, அந்த பஸ் தான் அது வெளில போச்சுல. ஆமாம், அந்த பஸ் தான். இல்லை பஸ் ஸ்டாண்டு நான் வந்துச்சுண்ணா பஸ் ஸ்டாண்டு ரைட்டு போனா பஸ் உள்ள போனா நடந்து போகிறதும் ஒரே பஸ் எடுத்தா இதே 40 உள்ள வந்து போகும்.
உங்களுக்கு லோ ஃப்ளோர் கம்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் 124 பெரம்பலூர்ல மணலியா இறங்கும் போது இருங்க. இப்பதான் பஸ் வந்துருக்கோம். மணலியே கிளம்புறோம். ஃபைனலி நம்மளுடைய டெஸ்டினேஷன் பெரம்பூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எம்டிசி பஸ் சென்னையில், அதுவும் பேட்ரி பஸ்ஸில் ஆப்ரேட் ஆகுது. அண்ட் நம்ம தான் ஃபஸ்ட்டு பர்சன் ஸோ பஸ்ஸில் எலக்ட்ரிக் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்குது. ஸோ பஸ்ஸு பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் நாங்கள் எதிர்பார்த்துருந்த இன்னொரு மேட்டரும் கிடச்சிதுங்க. ஃபுல் லோடில் பஸ்ஸு எப்படி இழுக்குதுன்னு பார்த்தாங்க. ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிப்போலேருந்து கிளம்பினோடனே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே அம்பேத்கர் காலேஜ் நின்றுருக்கும். ஸோ அங்கேயே பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சிங்க. அது காலேஜ் பஸ்ஸுங்க ஏறினால. ஸோ அங்கேருந்தே ஃபுல்லாக தான் பஸ்ஸு ரன் ஆகிருந்தது. ஃபுல் லோடு தான் பஸ்ஸு ரன் ஆகிருந்தது. ஸோ சூப்பராக பெரம்பூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎல்இ டீசல் வேரியன்ட் பஸ் நிற்குங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பேட்டரி பஸ் வேரியன்ட் நிற்குது. ஸோ சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஜெர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே பஸ் இருந்துச்சு. அண்ட் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ அடுத்த சர்வீஸ் கிளம்புறதுக்கு மணலி வரைக்கும் போகிறதுக்கு. இனிமேல் சென்னையில் எங்கே பார்த்தாலும் எம்டிசி பஸ் வைலட் ப்ளூ கலர் தாங்க இருக்கும். ஸோ ரெட்டு கம்மியாக தாங்க இருக்கும். இந்த வைலட் ப்ளூ இங்கே நிற்கிது, அங்கே ஒரு வைலட் ப்ளூ போகுது, இங்கே வைலட் ப்ளூ நிற்கிது, இங்கே ப்ளூ, பின்னாடி பேட்டரி பஸ்ஸு ப்ளூ. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸ் எல்லாம் கம்மியாயிருவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ரெட் கலர் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இதை ப்ளூ கலரில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ரன் பண்ணுவாங்க. இது ஸ்மால் பஸ்ஸும் ப்ளூ கலரில் மாறிட்டு தாங்க இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இனிமேல் சென்னையில் பார்த்தா எம்டிசி பஸ் எனக்கு தெரிஞ்சு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் தான் ரன் ஆகும். அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு விலாகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்டிசியோடைய புது பேட்ரி பஸ்ஸு. ஸோ ஃபுல் விலாக் பார்த்துருப்பீங்க. இன்னாகர் ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க. அண்ட் உள்ளே போயிட்டு பஸ்ஸு எப்படி இருக்குது, ஸோ அங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அங்கே கம்யூனிட்டி செட் வைஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபங்க்ஷனும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரைட் பண்ணிருப்போம் வேசர்பாடி டிப்போலேருந்து பெரம்பூர் வரைக்கும். ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிருக்கோம் 164E. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு பெரம்பூர்லேருந்து மணலிக்கு அதோட டெஸ்டினேஷன் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லஞ்சுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு 2 to 3க்கு மேலே ஒரு பஸ்ஸாக ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து கிளம்பி சென்னை ரோட்ஸில் ரன் ஆகுங்க. ஸோ இதில் ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மற்ற இந்த பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஎல்இ கம்பேர் பண்ணால் இந்த பஸ்ஸோடைய பிரெத் அதிகம். ஸோ 2 feet அதிகமாக கொடுத்தா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அந்த லெஃப்ட்டு ரைட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி பார்த்தாங்க திருப்புறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க சென்னை ரோட்ஸ்க்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் பஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் கெப்பாசிட்டியோட பஸ் ரன் ஆகி பார்த்துருப்போம். எப்படி இருக்குது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் விலாக்ஸில் வருங்க. பேட்டரி பஸ்ஸில் வந்துட்டு நம்ம பைபாஸ், அதாவது அந்த கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு அந்த மதுரை பைபாஸ் வழியாக போகும் பார்த்தீங்களா. ஸோ அதில் போகும்போது அதில் ஸ்பீட் எப்படி இருக்குது, சிட்டி வழியாக போகும்போது ஸ்பீட் எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த விலாக்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த விலாக் அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் அடுத்த சூப்பர் ட்ராவல் விலாகில் மீட் பண்ணுறேன். டாடா.